ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நாம் எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போவும் எனர்ஜி சிக்னல் எடுத்துக்கங்க. எனர்ஜி சிக்னல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் பீரியாடிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் பீரியாடிக். நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஒன்றுனா. இது ஒரு நான் பீரியாடிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், எனர்ஜி சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபைனைட்டாக இருக்கும். என்ன எனர்ஜி ஃபைனைட்டாக இருக்கும். அதுவே பவர் பார்த்தீங்கன்னா பவர் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ரைட். அதே மாதிரி பவர் சிக்னல், பவர் சிக்னலில் இது வந்து பீரியாடிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கொடுக்கப்பட்ட சிக்னல் பீரியாடிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? பவர் சிக்னல் ஃபைன் பண்ணால் போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ஓகே, பவர் வந்து ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். அதுவே எனர்ஜி சிக்னல் வந்துட்டு எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டியாக இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, அந்த சிக்னலுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பீரியாடிக்கா இல்லை ஏ பீரியாடிக்கா அல்லது நான் பீரியாடிக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைன் பண்ணணும். அது பீரியாடிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னல் கொடுத்துட்டு அவங்க எனர்ஜி கேட்குறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் அந்த சிக்னலுக்கு வந்து நீங்கள் பீரியாடிக்காக ஏ பீரியாடிக்கான்னு ஃபைன் பண்ணுங்கள். கொடுக்கப்பட்ட சிக்னல் வந்துட்டு பீரியாடிக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எனர்ஜி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனர்ஜி சிக்னல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? சிம்பிளாக இன்ஃபினிட்டின்னு சொல்லி போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவே பவர் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஃபைன் பண்ணணும். நான் அதுக்கு சொல்கிறேன் என்னன்ட்டு. அதே மாதிரி கொடுக்கப்பட்ட சிக்னல் வந்துட்டு நான் பீரியாடிக், அதாவது ஏ பீரியாடிக்காக இருக்குது அப்படின்னா அந்த சிக்னலுடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ. ஓகே, ஸோ டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? எஸ், நம்ம எப்போதும் போல் சிடி அண்ட் டிடிக்கு பார்க்கலாம். எஸ், எனர்ஜி சிக்னல், எனர்ஜிக்கு கண்டினியூஸ் டைமுக்கான ஃபார்முலா சிடி, கண்டினியூஸ் டைமுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இ ஈக்குவல் டு லிமிட் t tends to infinity integral minus t to t x of t the whole square, x of t the whole square into dt. ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி இதெல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டிஸ்க்ரீட் டைமில் கேட்டாங்கன்னா, டிஸ்க்ரீட் டைமில் இ ஈக்குவல் டு n equal to minus infinity to infinity determinant of x of n whole square. okay, right. ஸோ இது எனர்ஜிக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. அதே பவருக்கு பாருங்கள். அதே பவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிடி, அதாவது கண்டினியூஸ் டைம் டொமைன், கண்டினியூஸ் டைம் சிக்னலுக்கு பவர் ஃபார்முலா லிமிட் t tends to infinity, லிமிட் t tends to infinity 1 by t integral 0 to t x of t the whole square, into dt. ஓகே, அதே டிடிக்கு இந்த ஃபார்முலாலாம் படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. P ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 கேபிட்டல் N. ஓகேவா? கேபிட்டல் N ப்ளஸ் 1 சம்னேஷன் N ஈக்குவல் டு மைனஸ் N to N எக்ஸ் ஆஃப் N ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? எஸ், இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே தயவு செஞ்சு எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எஸ், இது பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் எல்லாமே நடத்துவோம், அப்புறமா அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி பிஓக்யூ எல்லாமே சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கான்செப்டில் உள்ள எல்லா டவுட்டுமே சால்வ் ஆகிடும். ரைட், நீங்கள் புக் எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதை தான் நம்ம வந்து பண்ணிட்டு வர்றோம். ஓகே, எஸ், இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப அவசியமான பாயிண்ட்ஸ்.
நம்ம அடுத்த கிளாஸில் ஒரு சில ஷார்ட் ட்ரிக்ஸோடு வந்து என்ன செய்யலாம், இந்த கிளாஸை வந்து கொண்டு போகலாம். கண்டிப்பாக இதுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஷார்ட் ட்ரிக்ஸ் இல்லாமல் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஓகே, எஸ், இதுக்கு வந்து ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்கிறதுனால, ஸோ ஷார்ட் ட்ரிக்ஸ் இல்லாமல் இதை நீங்கள் வந்து படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா உங்களுக்கு நான் பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த ஃபார்முலாலாம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு டைம் போயிடும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது வரும். ஈஸியான இடங்களில் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஒரு சில டஃப்பான இடங்களில் நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. எஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தியரி பேஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ், ஆல் சைனசாய்டல் cosinusoidal exponential signal complex exponential signals are power signals. என்ன power signals. ஓகே, எனர்ஜி சிக்னல் சொல்கிறாங்கல்ல, அது என்ன சார் எனர்ஜி சிக்னல்? எனர்ஜி சிக்னல் டெஃபினிஷன் ஒன்றும் இல்லை பாருங்கள். என்ன அப்படின்னா, ஃபைனைட் டியூரேஷன் இருக்கும். ஓகே, என்ன இருக்கும்? ஃபைனைட் டியூரேஷன் இருக்கும். ஃபைனைட் டியூரேஷன் சிக்னல்ஸ் ஆர் எனர்ஜி சிக்னல்ஸ். அப்போ பவர் சிக்னல்னா என்ன சார்? பவர் சிக்னல். பவர் சிக்னல் என்ன அர்த்தம்? இன்ஃபைனைட் டியூரேஷன் சிக்னல். இன்ஃபைனைட் டியூரேஷன் சிக்னல். ரைட். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட், ஆல் அன்பவுண்டட் சிக்னல்ஸ், அதாவது அன்ஸ்டேபிள் சிக்னல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஆல் அன்பவுண்டட், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அன்பவுண்டட் சிக்னல்ஸ் ஆர் நெய்தர் எனர்ஜி சிக்னல், நெய்தர் எனர்ஜி சிக்னல் நார் பவர் சிக்னல். ரெண்டுமே கிடையாது. neither energy signal nor power signal. அண்டு லாஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக பிடிஎஃப்பில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நம்ம எப்படி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், காம்பினேஷன் ஆஃப் எனர்ஜி அண்டு power signal is a power signal. Okay, ரைட். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் இவ்வளோதான். ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம். நம்ம அடுத்த கிளாஸில் வந்துட்டு இன்னும் சில ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. எஸ், அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறாங்க, ஐஐடி, என்ஐடி ஆர் ஐஏஎஸ்சி மாதிரியான இன்ஸ்டியூட்டில் பண்ண போகிறாங்கன்னா, கேட் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த லெக்சர் சீரியஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் அவங்க எல்லாருக்குமே இந்த லெக்சர் சீரியஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சிங்கிள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.